hello, welcome back to our channel. நான் உங்க அர்ச்சனா from Quacks Academy. Yes, லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆயுஷ் அப்படின்னா என்னென்ன கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஈவன் நான் 300+ எடுத்திருந்தாலுமே எனக்கு கோர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போது இந்த வீடியோவில் நான் எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால், எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ திஸ் வீடியோ இஸ் ஃபுல் ஆஃப் கவர்மெண்ட் கோட்டா, ரைட்டா? கவர்மெண்ட் கோட்டால நான் தமிழ்நாடுக்குள்ள இருக்கிற காலேஜுக்கு போகணும் அப்படின்னா நான் எத்தனை மார்க் எடுத்திருக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோவை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்துருந்தோம் கவர்மெண்ட் காலேஜஸ். நம்மளோட தமிழ்நாட்டில் there are 7 colleges. மொத்தம் கவர்மெண்ட் காலேஜஸ் எவ்வளோ இருக்குன்னா 7 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. ஓகே, 7 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. அதாவது ஆயுஷ் அப்படிங்கிற இதுல இருந்து ஆயுர்வேதா, யோகா அண்ட் நேச்சுரோபதி அண்ட் உணனி, சித்தா அண்ட் ஹோமியோபதி, இந்த 5 கோர்சஸும் 5 மெடிக்கல் கோர்சஸும் ப்ரொவைட் பண்ணுறது 7 காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் இன் ஆர் தமிழ்நாடு. ஓகே, இப்போ இந்த 7 கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருந்து நமக்கு எவ்வளோ சீட்ஸ் கொடுக்குறாங்க, ஓகே, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 460 சீட்ஸ். ஓகே, 460 சீட்ஸ் நமக்கு கிடைக்கும். அதாவது யோகா அண்ட் நேச்சுரோபதி மட்டும் இல்லாமல், இப்போ நான் யோகா அண்ட் நேச்சுரோபதி அப்படிங்கிறது ஏன் இல்லாமல் தனியாக சொல்கிறேன் அப்படின்னா, யோகா அண்ட் நேச்சுரோபதிக்கு தனி கவுன்சிலிங், தனி ஃபார்ம். ஓகே, அதுவே நமக்கு மற்ற ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி அண்ட் உணனி இதுக்கு எல்லாத்துக்கும் தனி ஃபார்ம்ஸ், தனி கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ யோகா அண்ட் நேச்சுரோபதி இல்லாமல் ஆயுர்வேதா, சித்தா, உணனி அண்ட் ஹோமியோபதிக்கு மட்டும் தேர் ஆர் 330 seats. Okay, 330 seats மற்ற 4க்கு மட்டும், ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி அண்ட் உணனிக்கு. அண்ட் 160 seats, 160 சீட் நேச்சுரோபதி அண்ட் யோகாக்கு. ஸோ here 490 seats. ஓகே, 490 சீட்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எங்கெங்கெல்லாம் இருக்குது கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தா, பிஎஸ்எம்எஸ் அப்படிங்கிறது என்னன்னா சித்தா. ஸோ கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையம் கோட்டை, இன்னொரு சித்தா காலேஜ் கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னை, கவர்மெண்ட் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் கோட்டார், நாகர்கோயில், கன்னியாகுமரி, ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் மதுரை, கவர்மெண்ட் உணனி மெடிக்கல் காலேஜ் சென்னை, கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் சென்னை, அண்ட் அகைன் ஃபார் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டு. ஸோ இந்த 7 கவர்மெண்ட் காலேஜஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அதுல இருந்து நமக்கு 490 சீட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் மெடிக்கல் காலேஜ் தான் கவர்மெண்ட் கோட்டா சேரணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும்? ஓகே, கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 15,000 to 25,000 வரைக்கும் சீட் இருக்கு பர் இயருக்கு. ஓகேங்களா, பர் இயருக்கு இவ்வளோ சீட்ஸ் இவ்வளோ ஃபீஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்? எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கட் ஆஃப். லைக் நம்மளோட நான் எத்தனை மார்க் எடுத்தா எந்த கோர்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு 400 தான் எடுத்திருக்கீங்க, உங்களால் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் போக முடியாது, வெட்டினரி சயின்ஸும் போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஆயுஷ் போகலாம், கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும்னு நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஸோ ஆயுஷ் அப்படிங்கிறது எம்பிபிஎஸ், பிடிஎஸ், வெட்டினரி சயின்ஸ் கம்பேர் பண்ணும்போது வி நீட் வெரி லெஸ் மார்க்ஸ் அண்ட் கண்டிப்பாக டாக்டரும் ஆகலாம். மேம் ஆயுஷ் படிக்க சொல்கிறீங்க, ஓகே, என்கிட்ட இந்த அளவுக்கு மார்க் இருக்குது, பட் ஆயுஷ்க்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், தாராளமாக ஸ்கோப் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் நியர்லி ஹாஃப் ஆஃப் த பீப்புள் ஆயுஷை சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஆயுஷ் மெடிசன்ஸை இன்டேக் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக ஆயுஷ்க்கு ஸ்கோப் இருக்குது. எம்பிபிஎஸ், பிடிஎஸ்
எஸ் வெட்டினரி சயின்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கோ அதே மாதிரி ஆயுஷ்க்கும் 50% ஆஃப் த பீப்புள் வந்து ஆயுஷ் மெடிசன்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக ஸ்கோப் இருக்குது. வித் வெரி லெஸ் மார்க்ஸோட நம்ம டாக்டர் ஆகலாம், மெடிக்கல் கோர்ஸை படிக்கலாம். ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆயுர்வேதா. ஆயுர்வேதா அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் நாகர்கோவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பிசிக்கு 433, அதாவது லாஸ்டா 430 இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஓகே, ஒரு 430 இல்ல ஒரு 440 பிளஸ் 10 or -10 அப்படிங்கிற மார்க்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆயுர்வேதா சீட்டே கிடைக்கும். ஓகேங்களா? பிசிஎம் அப்படிங்கும்போது 410, பிசிஎம்க்கு 410க்கே வந்து 410க்கு சீட் கொடுக்குறாங்க. அண்ட் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எம்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு 399, அதாவது 399 மார்க்ஸ் எடுத்தாலே எம்பிசிக்கு ஆயுர்வேதா கோர்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்லி 385 எடுத்திருந்தாலே நமக்கு வந்து கண்டிப்பா நம்மளும் டாக்டர் ஆகலாம். ஓகேங்களா மேம்? இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, நான் 385 எடுக்கல, ஆர் 350 எடுக்கல, லைக் 400 நான் எடுக்கல அப்படிங்கும்போது நான் அதுக்கும் மெடிக்கல் காலேஜ்ல சீட் வாங்கலாம். நான் எப்படின்னு சொல்றேன், கண்டினியூஸா வீடியோ பாருங்க. ஓகே, எஸ். ஸோ ஹோமியோபதி அப்படிங்கன்னா பிசிக்கு 429 எடுத்தா போதும். அண்ட் பிசிஎம் அப்படிங்கிறது 428 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஎம்முக்கு ஹோமியோபதிக்கு வந்து சீட் கிடைச்சிரும். எம்பிசிக்கு 438 அண்ட் எஸ்சிக்கு 388. இந்த மார்க்ஸ் இருந்தால் நமக்கு ஹோமியோபதி சீட் வந்து கிடைக்கும். அண்ட் தென் சித்தான்னு பார்த்துக்கிட்டோம்னா பிசிக்கு 433, பிசிஎம் 438, எம்பிசி 410, எஸ்சி 363 அண்ட் எஸ்சிஏக்கு 348 இருந்தாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பா சீட் கிடைக்கும். ஓகே, ஸோ உடனே பிசிக்கு 412, பிசிஎம் 408, எம்பிசி 400 அண்ட் எஸ்சிக்கு 350 இருந்தாலே நமக்கு கவர்மெண்ட் கோட்டால நம்ம தாராளமா வந்து மெடிக்கல் கோர்ஸ் பண்ணலாம். ஓகே மேம், நான் இவ்வளவும் எடுக்கல, 350யும் எடுக்கல, நான் ஒரு 280 ரேஞ்ச் தான் எடுத்திருக்கேன், 290 தான் எடுத்திருக்கேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட். ஓகே, 280 தான் எடுத்திருக்கேன், 290 தான் எடுத்திருக்கேன், இல்லை ஒரு 320 தான் மேம் எடுத்திருக்கேன், எனக்கு வந்து ரிப்பீட் பண்ணவும் வேண்டாம், வேற கோர்ஸும் போக வேண்டாம், நான் மெடிக்கல் தான் படிக்கணும், ஆனா டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ 280, 290 அப்படி எடுத்தவங்களுக்கும் தாராளமா ஆயுஷ்ல சீட் கிடைச்சிருக்கு. ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தா பிரைவேட் காலேஜ்ல இருக்க கவர்மெண்ட் கோட்டாஸ், இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் கோட்டாஸ் ரைட்டுங்களா? அதுவே பிரைவேட் காலேஜ்ல இருக்க கவர்மெண்ட் கோட்டாவை நம்ம செல்ஃப் ஃபினான்சிங் கோட்டாஸ் அப்படி சொல்லுவோம். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், பிரைவேட் காலேஜ்ல இருக்க செல்ஃப் ஃபினான்சிங் கோட்டாஸ். ஓகேங்களா? அதுல நமக்கு கண்டிப்பா சீட் கிடைக்கும். மேம் பிரைவேட் காலேஜ்னு சொல்றீங்க, ரொம்ப பெரிய ஃபீஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கண்டிப்பா கிடையாது. இந்த பிரைவேட் காலேஜ் பத்தி நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். பிரைவேட் காலேஜ்ல என்ன ஃபீஸ், நம்ம கண்டிப்பா ஜாயின் பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் பிரைவேட் காலேஜ்ல 280 எடுத்த கட் ஆஃப், 280 எடுத்தா எந்த காலேஜ் கிடைக்கும், 290 எடுத்தா எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஈவன் நமக்கு பிரைவேட் காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 46 காலேஜஸ் இருக்கு. ஓகேங்களா? 46 காலேஜ்ல 280 வரைக்கும் மார்க்ஸ் எடுத்திருந்தாலே அவங்க வந்து நமக்கு வந்து மெடிக்கல் கோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஆல் மச் ஃபீஸ். பிரைவேட் காலேஜ்ல இருக்க ஃபீஸ் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது லாஸ்ட் வீடியோ போய் பாருங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பிரைவேட் காலேஜோட கட் ஆஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டினியூஸா வீடியோஸ் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.